ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம். முதல்ல மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்ச தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, இதோட கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாலக்கை நல்லா கழுவிடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். தண்ணியை மட்டும் 3 தடவை மாற்றி மாற்றி நம்ம நல்லா கழுவிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் பூண்டு இல்லாமல் இந்த பாலக் பன்னீர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம அலசி வச்சிருந்த கீரையை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் வேகணும். நம்ம இப்போ பிளான்ச் பண்ணுறோம். முதல்ல நல்லா ஹாட் வாட்டரில் வேக வச்சுட்டு இது மேலே கூல் வாட்டர் விட்டுடலாம். இப்போ நம்ம பாலக்கை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் ஆயில் விட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. சப்போஸ் கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக காரத்துக்கு சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாலக் பன்னீர் வித்தவுட் ஆனியன் கார்லிக் ரெசிபி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நம்ம சாப்பிட்ற பதத்தில் இருக்கணும். அதனால் இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த பாலக் பன்னீருக்கு இந்த கரம் மசாலா ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் அதிகம் புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துக்கலாம். புளிப்பு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கமாக நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்குறத விட ஒரு நாளைக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு பார்த்தோன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ரிச்னஸ்ஸை கொடுக்கும், க்ரீமினஸ்ஸை கொடுக்கும். அதனால் இப்போ 2-3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா நமக்கு சுவையான பாலக் பன்னீர் தயாராகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ சப்ஜி பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் பாத்திரத்தில் உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி தண்ணி கொஞ்சம் விட்டுடலாம். இதோட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சிடலாம். இங்கே 3 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த பொட்டேட்டோ சப்ஜி சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடுகு, மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். இட்லி தோசைக்கு கூட இந்த சப்ஜி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. ஈஸியாக பண்ணக்கூடியது. காரத்திற்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வத்திடும். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வேகணும் தக்காளி, அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வத்திருக்கு. இந்த டைமில் இந்த கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்துக்கிறேன். கடலை மாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காததுனால இந்த கிரேவியை நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சிருந்த உருளைக்கிழங்கை நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணியாக வேணும் கிரேவி, அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம சைட் டிஷ்ஷாக பண்ண போகிறோம். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஈவன் ரைஸு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்று சேர வேகணும். இந்த டைமில் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்காததுனால உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த கிரேவிக்கு. அதனால் நம்ம சர்க்கரை சேர்த்து இதை பேலன்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஆலு சப்ஜி தயாராகிடுச்சு. ஷாஹி பன்னீர் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவிக்கு திக்னஸை கொடுக்கும். அதுக்காக இப்போது மிளகு சேர்த்துக்கலாம். இதோட கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு வெண்ணெய் வேணும்னா கூடயும் நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ஷாஹி பன்னீர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாம். இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இப்போ நான் மீடியமாக புளிப்பு இருக்கிற தயிரை விட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நான் தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஷாஹி பன்னீர் பூரி, சப்பாத்தி, பராத்தா இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா தூள் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஷாஹி பன்னீர். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகு, மிளகாய், அதோட கரம் மசாலாவில் இருக்கிற காரமே போதும். இந்த ஷாஹி பன்னீருக்கு கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது புலாவுக்கும் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். இப்போ நான் காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வெந்தய இலை இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம
கட் பண்ணி வச்ச பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பன்னீரில் உப்பு காரம்லாம் இறங்கி இருக்கணும். அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த ஷாஹி பன்னீர் ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு புல்காக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இந்த ஷாஹி பன்னீரில் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே சேர்க்கலை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது சப்பாத்திக்கும் ரொம்ப பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஆனியன் கார்லிக் பிடிக்காதவங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு ஷாஹி பன்னீர் தயாராகிடுச்சு. க்ரீன் பீஸ் மசாலா பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் சில பொருட்களை வதக்கிக்கலாம். முதல்ல கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதோட மிளகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கிக்கலாம். பட்டை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இதோட பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி க்ரீமியாக இருக்கிறதுக்காக இதை மிக்சியில் அரைச்சிடலாம். இப்போ இதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கிரேவிக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருந்த இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். பூரி சப்பாத்தி ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வீட்லேயே தயார் பண்ண கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு இங்கே நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. புளிக்காத தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். விரத நாட்களில் வெங்காயம் வெள்ளை பூண்டு இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிபி பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கலாம். பச்சை பட்டாணி வேகணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நிமிஷத்தில் பச்சை பட்டாணி நல்லா வெந்துடும். இப்போ நமக்கு கிரேவி ஓரளவுக்கு தயாராகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம பால் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு க்ரீமினஸ்ஸை கொடுக்கும். அதனால்
எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுப்பை சிம்லே வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம காய்ந்த வெந்தய இலையை சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போது க்ரீன் பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் பால் விட்டுருக்கேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.